குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மஷ்ரூம் பார்த்திங்களா, இந்த ஊரில் வாங்குறது எவ்வளோ பெருசாக குண்டு குண்டாக இருக்குது. மஷ்ரூமில் எத்தனை விதம் இருக்குமோ நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நிறைய மஷ்ரூம் இங்கே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் இது வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம வழக்கப்படி இதை வெட்டி முதல்ல உப்பில் போட்டுருவோம். என்ன தான் வெள்ளை விளையருன்னு இருந்தால் கூட எனக்கு பழக்கத்தினால நான் அப்படி பண்ணிடுவேன். இதுக்கு கடலெண்ணெய், கடுகு வெடிச்சிட்டு மஷ்ரூம் போட்டுடலாம். மஷ்ரூம் போட்டாச்சு. இது 150 ரூபாய்க்கு மேலே, 1 பாயிண்ட் இவ்வளவோ. நம்ம அங்கே உள்ள பணத்துக்கு இதை கணக்கே பார்க்கக்கூடாது, ரொம்ப ருசியாக இருக்கும். பெரிய பெரிய மஷ்ரூம் கலர் கலராக கிடைக்கும், நல்லா ப்ரௌன் கலரில் பூ விரிஞ்ச மாதிரி இந்த மாதிரிலாம் கிடைக்கும். சரி, இது கொஞ்ச நேரம் தண்ணி விட்டோம், இப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன், நல்லா தண்ணி விடுவில்லை. இது வெங்காயத்தை காய வச்சு சின்ன சின்னதாக அது பொடி பொடியாக இருக்குது. இங்கே நிறைய அது மாதிரிலாம் விற்கிறாங்க. கொஞ்சம் போடுவோம். சக்தி சாம்பார் பிடிச்சிருக்குங்க. இந்தியன் ஸ்டோரில் எல்லாமே கிடைக்கும். ஆசிட்டிஸ் நம்ம ஊரில் உள்ள எல்லாம் அப்படியே. அதிகமாக ஸ்ரீலங்கன்ஸும் அவங்க தான் நிறைய வைக்கிறாங்க. அப்புறம் மலையாளிஸ் கொஞ்சம் கடை, குஜராத்தி கடை இருக்குது. பட் அவங்க நார்த் இந்தியன் பொடி அப்படி இப்படி தான் நிறைய இருக்கும். நம்ம ஐட்டம் கிடைக்கிறது கஷ்டம். இதில் ஒரு தக்காளியை, சின்ன தக்காளி தான், அதை வெட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி போட்டுட்டேன். இப்போ நல்லா சுண்டை அதை கிண்டி இறக்கணும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக கறி மாதிரி இருக்குது. கரம் மசாலா ஆனால் நான் போடலை. இதை போட்டு பண்ணணுன்னா அட்டகாசமாக அப்படியே கறி மாதிரி, கோழிக்கறி மாதிரி இருக்கும். பிடிச்சா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.